நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ என்னோட இயக்கத்துல மட்டும்தான் நடனமாட போற. அதாவது நடிக்க போற. நான் தான் இயக்குனர். வரட்டும் அந்த குரு பிரசாத். நான் யாருங்கிறத இன்னைக்கு அவன் தெரிஞ்சுக்க போறான். நான் யாருன்னு காட்டுறேன். ஆச்சாரியாரே, தயவு செஞ்சாங்க உட்கார்ந்துராதீங்க. அது இயக்குனருடைய ஸ்தானாச்சே. என்ன மாதிரி மிகப்பெரிய மகா ஞானி, மகா பண்டிதருக்கு முன்னாடி அந்த குருவுக்கு நிக்கிறதுக்கே தகுதி இருக்கா? மகாராஜாவோட கட்டளையை மீறதுனா அதுக்கான விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கு இந்த மாதிரி ஆசனம்லாம் தேவையே இல்லை. அப்படியா? நீங்க தான் அந்த வானர சேனையா? உங்களை வச்சுதான் நாடகத்தை நடத்தணுமா? குருதேவா, அது இல்ல. குறுக்க பேசக்கூடாது. குறுக்க பேசக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கேன்ல. ராமலீலால பங்கேற்கிறதுனாக்கா அது ஒரு புண்ணிய காரியம். அந்த நிகழ்ச்சியை இயக்கிறதுனா அதை விட பெரிய புண்ணிய காரியம். குறுக்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உங்களை நீங்களே உங்க குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய பிரகாசமா வெளிப்படுத்துங்க. சரி சரி, முதல்ல என்ன பண்ணணும்னு கைய முன்னாடி நீட்டுங்க. கைய முன்னாடி நீட்டு. பரவாயில்லையே, நீங்க கைரேகையை பார்த்து வருங்காலத்தை கூட கணிப்பீங்க போல இருக்கே. பார்த்து சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னல. ஒரு குரு பேசும்போது யாருமே குறுக்க பேசக்கூடாது. நான் மகா குரு. என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நான் தான் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார். உங்களுக்கு தைரியம் இருந்தா இதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி இன்னொரு தடவை அடிச்சு பாருங்க. அடிங்க. இந்த கையில அடிங்க. பெரியவரே, பயன்படுத்திக்கங்க. நான் என்ன சொன்னேன்? குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னல. இங்க ராமலீலா நாடகத்தோட இயக்குனர் நான் தான். இந்த பதவி எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. நான் இருக்கிற இடத்துல எந்த விதமான விதி மீறல்களும் நடக்கவே கூடாது. இங்க குரு உங்களுக்கு நான் தான். நான் மட்டும்தான். குருஜி, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க குருஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு முதல் மரியாதைன்னு. இன்னில இருந்து அவருதான் எங்களுக்கு குரு. குருவே முதல் சரணம். அப்படியா? ஆச்சாரியார் அப்படியா சொன்னாரு? நான் என்னடா சொன்னேன்? லட்ச முறை இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லி தானே எங்க கிட்ட நீங்க வேலையை வாங்கிக்கிட்டீங்க. நான் எப்போ சொன்னேன்? ஓஹோ, ஆஹா ஆஹா, ஓஹோ. உங்களுக்கு என்ன ஒரு உன்னதமான எண்ணம் குருவே. ஏற்கனவே எங்களுக்கு குருஸ்தானத்துல இருக்கிற நீங்க இப்போ இவரை குருவா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டீங்களா? இது இவருக்கு கிடைச்ச கௌரவம். இவ்வளவு நல்ல மனுஷ பாருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்ன கதாபாத்திரம்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் நாம பயிற்சியை ஆரம்பிக்க போறோம். உங்க எல்லாருக்கும் நான் இப்ப வசனங்களை கொடுக்க போறேன். அதை அடிப்படையா வச்சு கதாபாத்திரத்தை முடிவு பண்ணலாம். சரிங்க குருதேவா. ஆனா கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்தாச்சே. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல. நீங்க முன்னாடி வாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்ற வசனங்களை ஒப்பிக்கணும். ஆச்சாரியாரே, நான் ஒரு சாதாரண வானர வேஷம் போடுறேங்க. எனக்கு வசனமே இருக்காதே. கையை நீட்டுங்க. நீட்டுங்க.
வசனங்களை ஒப்பிக்கணும்னு சொன்னா வசனங்களை மட்டும்தான் ஒப்பிக்கணும். அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. வசனம் என்னன்னா, பழுத்த பலாப்பழத்தோட பழத்துல பழம் பழுத்திருக்குமா பழுத்திருக்காதா? பழுத்த பழாப்பழத்துல பழம் பழுத்திருந்தா பழுத்த பழாப்பழத்தோட பழுத்து போன பழாப்பழம் வந்து பழுத்து. சரியா உச்சரிக்கணும். ஒரு நிமிஷம் வாய்ப்பு. பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோடைய பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட அற்புதம். எந்த முட்டாள்ற உனக்கு வானர வேஷம் கொடுத்தது? ராமகிருஷ்ணா, உன்னோட உச்சரிப்பு ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா உனக்கு பகவான் ஸ்ரீ ராமரோட வேஷம் கிடைச்சாதான் பொருத்தமா இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நடுவுல பேசக்கூடாது. ஒருவேளை அப்படியே பேசணும்னு நினைச்சா கைய முன்னாடி நீட்டிக்கிட்டு பேசணும். பாத்தியாமா நீ இத்தனை நாளைக்கு இந்த கிழமை நம்மள ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அவ கதை பிடிச்சது. தன்வினை தன்னை சுடுன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த கிழவாடிக்கு அந்த கிழவை வாங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும் கணி. நான் தான் அங்கலன். இந்த பையன் என்ன சொல்றான்? குருதேவா, இவன் என்ன சொல்றானா? இவன் அங்கதன் வேஷம் போடுறானா? ஓ அப்படியா? இவன் பேசுற முறையே இப்படித்தான் இருக்கும். இத புரிஞ்சுக்கணும்னா ராட்சசங்களால மட்டும் இல்ல, வானரங்களாலையும் முடியாது. ரெண்டு வசனத்தை சொல்லு பார்க்கலாம். பழுத்த பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? ஆஹா, கைய முன்னாடி நீட்டு. குருதேவா, மன்னிச்சு விட்டுடுங்க, இவன் சின்ன பையன்ல. அப்படியா? மன்னிப்பா? மன்னிச்சுட்டாரு. இப்போ அவனுக்கான தண்டனையை நீ வாங்கிக்க. கைய முன்னாடி நீட்டு. எதுக்காக நீங்க அவ்வளவு வேகமா அழிச்சீங்க? தப்பு பண்ணது நான் தானே, அவளை எதுக்கு அழிச்சீங்க? எதிர்த்து பேசினா தண்டனை 2 மடங்கு அதிகமாகும். இந்த நாடகம் எனக்கு புளிக்கல. நீங்க நல்லவளேன்னு நினைச்ச, நீங்க நல்லவளே கிடையாது. இனிமே நான் உங்க மூஞ்ச பார்க்க மாட்டேன். குண்டப்பா நில்லு, கோச்சுக்காத நில்லு, போவாத நில்லு. இப்போ பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்கா இல்லையா? பழுத்த பலாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்கா இல்லையா? பழுத்த பலாப்பழத்தோட பழம் கைய முன்னாடி நீட்டுங்க. தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க. இவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன். கூப்பிடுறாரு குருஜி. உங்க 2 கைகளும் ரொம்ப மிருதுவா இருக்கு. அதோட ரொம்ப அழகாம இருக்குமா. நீங்க எதுக்காகவும் கஷ்டப்படவே கூடாது. அது நியாயமும் இல்ல. உங்களை யாருக்கிட்டையும் ஒப்படைச்சிடாதீங்க. பின்னால போயிருங்க. உங்களுக்கு நான் சூர்பனகையோட வேஷம் கொடுக்கிறேன். உங்களால மட்டும்தான் ஸ்ரீராமனையும் அவரோட தம்பி லட்சுமணனையும் உங்களோட பேரழகால மயங்க வைக்க முடியும். நீங்க வசனத்தை சொல்லுங்க.
ம். கைய நீட்ட சொல்லல, வாய திறக்க சொன்னேன். ஆ? ம்ஹும். வாய திறந்து வசனத்தை சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடியும். என்னால சுலபமா சொல்ல முடியும். பழுத்த பலாப்பழத்தோட பழத்துல பழம் நில்லுங்க, பழுத்து நில்லுங்க. நில்லுங்க. உங்களுக்காக வேற ஒரு வசனத்தை தரேன். அது என்னன்னு இப்ப கவனமா கேளுங்க. டவுல் சத்தம் டம் டம், டோலக் சத்தம் டம் டம். டவுலும் டோலக்கும் சேர்ந்தா என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? இது அநியாயம். நீங்க எப்படி வசனங்களை மாத்தலாம்? இல்ல நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். வாசல் அந்த பக்கம் தான் இருக்கு. நான் வாசல் கிட்ட போய் இல்ல, இங்கேயே இதே இடத்துல நின்னுகிட்டு என்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏய், நான் உங்களுக்கு வாசல் அந்த பக்கம் இருக்குன்னு காட்டினது அந்த பக்கமா வெளியே போகணுங்கிறதுக்காகத்தான். இல்ல இங்க இருக்கிறதுக்கு தான் விருப்பம்னா அப்ப நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். நான் சொல்ற வசனங்களை தான் நீங்க சொல்லி ஆகணும். ஆனா குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன். வசனங்களை ஒப்படைங்க. சரி. தவில் சத்தம் டம் 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 டம், டோலக் சத்தம் டம் 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 டம், ரெண்டும் சேர்ந்தா டம் 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 டம். இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒன்னு தவில வாசிக்க வைங்க, இல்ல டோலக்க வாசிக்க வைங்க. ரெண்டையும் எப்படி வாசிக்க முடியும்? ஸ்ருதி தவறாம ரெண்டுத்தையும் ஒன்னா வாசிக்கிறது என்னால முடியாத காரியம். கைய முன்னாடி நீட்டுங்க. கைய முன்னாடி நீட்டுங்க. நிறுத்துங்க. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் சுவாமி மேலேயே கைய வைப்பீங்க? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சர்வ ஞானி, மகா பண்டிதர், சிவபக்தர், தவ முனி, மகா சக்திசாலியான மகா புருஷர். ஆனா நீங்களும் அப்ப இவரு ராவணனா? என்ன இவரை பார்த்து ராவணன் சொன்னீங்க? இல்ல 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 இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவரு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு ராமலீலா நாடகத்துக்கு, ராவண வேஷத்துக்கு. நான் இவருக்கு ராவண வேஷத்தையே கொடுத்துறேன். சரியான முடிவு எடுத்திருக்கீங்க ஐயா. எங்க குருதேவருக்கு சரியான கதாபாத்திரம் கொடுத்திருக்கீங்க. ராவணன். சுவாமி ராவணன்னா அப்ப நான் தான் மண்டோதரி. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களை மாதிரி பிரளயத்தை உண்டு பண்றவங்க ரொம்ப நல்லவங்க. மண்டோதரி கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கச்சிதமா இருப்பாங்க. கொடுத்தாச்சு, உங்களுக்கு மண்டோதரி கதாபாத்திரம் கொடுத்தாச்சு. கைய முன்னாடி நீட்டுங்க. எதுக்கு? ரொம்ப நன்றி. நீங்க இப்ப உங்க இடத்துல போய் நில்லுங்க. நல்ல வேளை தப்பிச்சேன். இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போய் நில்லுங்க. இங்கயா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி. போதும் போதும் போதும். ஏய், அடுத்து வசனம் சொல்ல போறது யாரு? தவில் சத்தம் டம் டம், டோலக் சத்தம் டம் டம். தவில் சத்தம் டோலக் சத்தம் ரெண்டு சத்தத்தையும் சேர்த்தால் டம் 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 டம். எனக்கு ஏதாவது கதாபாத்திரம் கொடுங்களேன். கதாபாத்திரமா? இன்னும் என்ன மிஞ்சி இருக்கு? எதுவும் தோணலையே. அட, உங்களுக்கு தெரியாததா? எத்தனை கதாபாத்திரம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு கொடுங்க. பாலி, சுக்ரீவர், ஏதாவது ஒண்ணு கொடுங்க. எல்லாம் ஆம்பளைங்க, நீ பொண்ணு. எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? ராமாயணத்தை எடுத்து மறுபடியும் ஒரு தடவை படிங்க. அப்போவாவது எனக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும்ல. உன்னை பத்தி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிவெடுக்கிறேன். சரிங்க குருவே, சரி. அமைதியா இரு சாரதா, இல்லனா அவர் உன் கையிலயும் ஓங்கி ஒரு அடி கொடுப்பாரு. அன்புடன் வரவேற்கிறேன் எங்களுடைய ராமலீலாவினுடைய ஸ்ரீராமரை. அப்புறம் இவங்க தான் சீதா தாய். இது எப்படி சாத்தியமாக முடியும்? ரெண்டு சீதா தாய்களா? நான் தான் சீதா.
ஒரு வேலை பண்ணலாம். 2 மகாராணிகள்ல யாரு அக்னி பரீட்சை காட்சியை சிறப்பா பண்றாங்களோ அவங்களே சீதா தேவியோட கதாபாத்திரத்துல நடிக்கலாம். மகாராணியாரே, நீங்க தயக்கப்பட்டு விட்டு கொடுத்துறாதீங்க. ரொம்ப தைரியமா நீங்க அக்னி பிரவேசம் பண்ணணும். அப்படின்னா நான் நெருப்புல குதிக்கணுமா? அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க தேகம் எரிஞ்சு போயிடும். மகாராஜாக்கு பிடிச்ச என்னோட அழகான முகம். எனக்கு என்னமோ இப்ப என்னோட உடல்நிலை சரியில்லாத மாதிரி தோணுது. உடம்பு சரியில்லையா? அது ஒண்ணும் இல்ல, விரதம் இருக்கேன்ல, அதனாலதான். எனக்கு இப்ப அப்படியே தலை சுத்துது, மயங்கி கீழே விழுந்துருவேன்னு தோணுது. ஏய், என்ன பண்றீங்க? வந்து என்ன கூட்டிட்டு போங்க, மயக்கம் வருது. ஆனா மகாராணியாரே, அப்போ நாடகம் அது நாங்க அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம். சரிதான் சரிதான். பார்த்து பத்திரமா போங்க. ராமகிருஷ்ணா, இங்க வா. அக்னி பரீட்சையோட காட்சியில உண்மையாவே நெருப்பு வைக்க போறது கிடையாது. பின்ன எதுக்காக போய் சொன்னேன்? அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்ல. மகாராஜா, கொஞ்சம் அமைதியா இருங்க மகாராஜா. அவரு குருதேவர். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொஞ்சம் கடினமா நடந்துக்க கூடியவர். இப்ப தெளிவாயிடுச்சு. பகவான் ஸ்ரீராமருடைய வேஷத்துல நடிக்க போறது மகாராஜா. அப்புறம் சீதா தேவியோட வேஷத்துல நடிக்க போறது நம்முடைய மகாராணி சின்னாதேவி. இந்த இளைஞன் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறான். இவனுக்கு நான் லட்சுமணன் வேஷத்தை கொடுக்க போறேன். எல்லாருக்கும் கதாபாத்திரம் கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும்தான் கிடைக்கல. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, உன்னை பத்தி நான் அப்புறமா முடிவெடுத்து சொல்றேன். ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, குரல் மட்டும்தான் என்னோடது, கேள்வி அம்மாவோடது. என்ன வளர்றீங்க? அம்மாவா? ஆனா அம்மா வாய் திறந்து பேசவே இல்லையே. குருவே, இவங்க மௌன விரதத்துல இருக்காங்க. எப்பவும் சைகையில மட்டும்தான் பேசுவாங்க. இவங்களுக்கு நாம சபரி கதாபாத்திரத்தை தாராளமா கொடுக்கலாம். அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. இல்ல, அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை கொடுக்க முடியாது. முதல்ல ஓரமா போய் நில்லுங்க. என்ன என்ன? இவங்களுக்கு பசிக்குது போல் இருக்கு, சாப்பாட்டை கொடுங்க. சபரி குருதேவா, சபரி கதாபாத்திரம் இல்ல, என்னால இவங்களுக்கு சபரி கதாபாத்திரத்தை கொடுக்க முடியாது. இல்ல 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 இல்ல, நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. நீங்க தான் சபரி, நீங்களே தான். நீங்க வசனம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, சைகையே போதும். ஸ்ரீராமருக்கு பழங்கள் மட்டும் தானே ஊட்டி விடணும், அதுக்கு இவங்க தாராளம் போதும். ராமா, மத்த கதாபாத்திரங்களை எல்லாம் யாரெல்லாம் பண்ண போறா? அந்த முடிவை இப்ப நீதான் எடுக்கணும். அதோட மத்த எல்லா ஏற்பாடுகளையும் நீதான் பாத்துக்கணும். சரிங்க குருவே. அடுத்து நாம சந்திக்க போறது ராமலீலா பயிற்சி மையத்துல. சரி, முதல்ல நாம பயிற்சி எடுக்க போறது சபரியோட காட்சி. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. மேடை தயாரா இருக்கா? தயாரா இருக்கு. அற்புதம். ஐயா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாம கொஞ்ச நேரம் கழிச்சு ராமலீலா பயிற்சியை மேடையிலேயே பண்ணலாமா? கண்டிப்பா. பண்டிதனை ராமகிருஷ்ணா. மகாராஜா மகாராஜா. பண்டிதனே, அந்த பாட புத்தகத்தை அனுப்பி வச்சினா நல்லா இருக்கும். என்ன மகாராஜா? நான் ராஜா இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி மத்தவங்கள மாதிரி. சரிதான் மகாராஜா, அப்படி ஆகட்டும். குருவோட குச்சியை தூக்கி போட்டுறணும். அது தொலைஞ்சு போனாதான் நமக்கு நிம்மதி. சரி வாங்க, சபரியோட காட்சியில இருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க. ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் இந்த சபரியோட வணக்கங்கள். உங்களோட தரிசனம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எதுக்காக வசனம் பேசுறீங்க?
அது அம்மா மௌன விரதத்துல இருக்காங்கல்ல, அதனாலதான். அப்போ அப்போ வசனம் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லையே. ஷூ, ஷூ. என்ன பண்றீங்க நீங்க? நிறுத்துங்க. நீங்க சபரி, அழகான அப்சரஸ் அல்ல. பழத்தை ஊட்டி விடுங்க, பழத்தை. குருதேவா, பழம் உண்மையானதா இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா, சரியா சொன்னீங்க. பழத்தை எடுத்துட்டு வாங்க. குருவே, நான் அந்த ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமா, அங்க பின்னாடி இருக்கு பாரு, எடுத்துக்கோ. என்ன? அம்மா, சபதி ஸ்ரீராமருக்கு பழம் தான் ஊட்டி விட்டாங்க, லட்டு இல்ல. பழத்தை ஊட்டி விடும். எடுத்துக்கோங்கம்மா. அட, பழத்தை எடுத்து ஸ்ரீராமருக்கு ஊட்டி விடுங்க. ராமா, பச்சையா இருந்த பழங்கள்லாம் எப்படி சிவப்பா பழுத்துருச்சு? யாரோ பழங்களை மாத்திட்டாங்க. யாரு? எதுக்காக? அந்த பழங்கள்ல ஏதாவது கலந்திருப்பாங்களோ? மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கா என்ன? அம்மா வேண்டாம், நில்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? குறுக்க வராத. மன்னிக்கணும் மகாராஜா, நீங்க இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம். அட, சபரியோட பழங்களை ஸ்ரீராமர் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? ராமாயணத்தை கொஞ்சமாவது படிச்சியா இல்லையா? படிச்சிருக்கேன் குருவே, ஆனா மகாராஜா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற பண்டிதனே ராமகிருஷ்ணா? ஏன்னா இந்த 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 பழம் எனக்கு தான் வேணும். அடே, சபரியோட பழத்தை அனுமார் எப்படிடா சாப்பிட முடியும்? இதுல இருந்தே தெரியலையா பண்டிதன் ராமகிருஷ்ணர் ரொம்ப பசியோட இருக்கான்னு? ஸ்ரீராமரோட பழத்தையே சாப்பிடுற அளவுக்கு பசி. சபரி, இது என்னோட கட்டளை. பகவான் ஸ்ரீராமருக்கு பழத்தை ஊட்டி விடு. அம்மா வேண்டாம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது என்ன முட்டாள்தனம்? ராமகிருஷ்ணா, நீ எல்லையை மீறி போய்கிட்டு இருக்க. இதுக்கான விளைவு என்னன்னு தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன வைத்தியர்கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க. வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே வராது. மகாராஜாவே இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். நீங்க என்ன சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணா? மந்திரியாரே, இந்த பழங்கள்ல யாரோ விஷம் கலந்திருக்காங்கன்னு தோணுது. மகாராஜாவை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலாதான் நானே வாங்கி சாப்பிட்டுட்டேன். உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது? பாத்தீங்களா மகாராஜா, வாயடைச்சு போயிட்டான். இவனால காரணம் சொல்ல முடியாது. நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அவன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல ஆச்சாரியார், பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். மகாராஜாவோட பாதுகாப்பை நினைச்சு அவர் எப்பவும் கவலைப்படுவாரு. அவர் தெரியாம பண்ணிட்டாரு. அவரை மன்னிச்சிடுங்க மகாராஜா. எனக்கு புரியுது மந்திரியாரே. ஆனா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சந்தேகம் வர்றது நல்லதில்ல. எனக்கு யாரு பாதிப்பு உண்டாக்க போறாங்க? நீ பழத்தை சாப்பிட்டல, நல்லாதானே இருக்க, ஒன்னும் ஆகலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. அதோட உங்க மனசுல இருந்து தேவையில்லாத சந்தேகங்களை விலக்கி வைங்க. இந்த பழத்தை சாப்பிட்டதுனால என் நிலைமை என்ன ஆச்சு பாத்தியா? இது மகாராஜாவுக்கு நடக்கணும்னு தான் யாரோ திட்டம் போட்டிருக்காங்க.
அதனாலதான் இப்ப நான் இதை அனுபவிக்கிறேன். அதுல இருந்து 2 பழம் தான் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கே என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை அதிகமா சாப்பிட்டு இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி சூழ்நிலையில யாராவது என்ன தாக்கி இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? யாரு எதுக்காக தேவையில்லாம உங்களை தாக்கணும் ராமா? ஒண்ணு இல்ல. ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் உடனே மகா மந்திரியை சந்திக்கணும். நான் இப்பவே உடனடியா போய் மகா மந்திரியாரை சந்திச்சு இந்த விஷயத்தை பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம் மந்திரியாரே. அனுமதி இல்லாம உங்களை சந்திக்க வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்கேன். மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அதுல இருந்து 2 பழம் சாப்பிட்டதுக்கே என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒருவேளை எல்லா பழத்தையும் மகாராஜா சாப்பிட்டு இருந்தாருன்னா யாரோ ஒருத்தங்க மகாராஜாவை கொல்லணும்னு சதித்திட்டம் திட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். இதுதான் ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட கடைசி ராமலீலையா இருக்க போகுது. அன்னைக்கு அஸ்திரங்களை பயன்படுத்தி பார்க்கும்போது கூட இலக்கா இருந்தது நம்ம மகாராஜா தான். ஆனா ஆச்சாரியார் மகாராஜாவுக்கு பதிலா அங்க போய் நின்னுட்டாரு. மந்திரியாரே, நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. ராவணன் ராமனோட இடத்துல இருக்கான். ஆனா உண்மையான ராமன் இன்னும் வனவாசத்துல தான் இருக்கான். யார் போலி யார் உண்மைன்னு சீக்கிரமே தெரிய வந்துடும். கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி நவராத்திரி. இந்த 9 நாள்ல ஏதாவது ஒரு நாள் உன்னுடைய கடைசி நாளா மாறப்போகுது. இங்க ஒரு ராவணன் இல்ல 2 ராவணன் சாக போறாங்க. தைரியம் இருந்தா உன் உயிரை காப்பாத்திக்கும். அப்படின்னா என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. அப்ப நான் நினைச்சது எதுவுமே கற்பனை இல்ல. மகாராஜாவை யார கொல்லணும்னு பாக்குறாங்க. இந்த செய்தியை உடனடியா மகாராஜாக்கு தெரியப்படுத்தணும். அவருக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும். அதுல எந்த லாபமும் இருக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணா, எந்த லாபமும் இருக்காது. மகாராஜாவோட தன்மானம் அவரோட ராஜ்யத்தை விட விசாலமானது. அதனாலதான் சொல்றேன், வெறும் ஒரு தகவலோட அடிப்படையில அவர் தன்னோட வாழ்க்கை முறையை மாத்திக்க மாட்டாரு. ஆனா மகா மந்திரியாரே, இதுல நிறைய ஆபத்து இருக்கு. இங்க ஒரு ராஜ துரோகம் நடக்க போகுது. உண்மைதான். ஆனா இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா ஒரு பெரிய பிரளயமே வந்துடும். நாம இந்த தகவலை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மகாராஜாவை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி யோசிக்கணும். ஒருத்தனால இவ்வளவு வெளிப்படையா தைரியமா சவால் விட முடியுதுன்னா அவனுக்கு அவன் மேல எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் இதுக்கு சதி திட்டமும் போட்டிருப்பான். நாம எச்சரிக்கையோட இருக்கணும் மந்திரியாரே. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த ஆபத்தான சதிகாரம் யாரா இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனோட புது தாக்குதல் என்னவா இருக்கும், யார் மேல இருக்கும். அந்த ராமகிருஷ்ணனாலதான் ஸ்ரீகிருஷ்ண தேவராயல அந்த பழத்தை சாப்பிட முடியாம போச்சு. நம்மளோட முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? அந்த ராமகிருஷ்ணன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. இந்த மாதிரி புத்திசாலிகள் இருக்கிற இடத்துல தான் நாம ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் மேல தாக்குதலை நடத்துறதுக்கு சதிய தீட்டி ஆகணும். அது சரிதான். நம்ம திட்டம் என்ன? திட்டம் தானே. நாம மறுபடியும் அவரை தாக்க போறோம்ன்றதுதான் திட்டமே. அது மட்டும் இல்ல, இது விஜயநகரத்துக்கு ரொம்ப அவசியமும் கூட. ஆனா நாம ராமலீலா நாடகத்தோட பயிற்சி முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம நினைச்சது கண்டிப்பா நிறைவேறிடும். குஷி. நேரம் குறைவா இருக்கு, வேலை அதிகமா இருக்கு. அதனால நாம லக்ஷ்மணன் சூர்பனகையோட காட்சியை பார்க்க போறோம். வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாம மகாராஜாவை கவனமா பார்த்துக்கணும். அவர் பக்கத்துல இருக்கிறவங்களையும் நடக்கிற சம்பவங்களையும் உன்னிப்பா கவனிக்கணும். சரிங்க மந்திரியாரே. லக்ஷ்மணா! இயக்குனர் பெரியவரே, அது அச்சுத் தேவர் இன்னும் இங்க வரவே இல்லை. அவர் இங்க வர வரைக்கும் வேணும்னா நான் லக்ஷ்மணனா நடிக்கிறேனே. சௌதாமணி தேவிக்கு பயிற்சி எடுத்த மாதிரி இருக்கும்ல. பின்னால வந்துரு, வாங்கட்டும்.
குருஜி கை ஓங்கி இருக்காரு. நான் என்ன பண்ணணும்? உங்க கைய மட்டும் முன்னாடி காட்டுங்க குருஜி. இல்ல, அவரு வந்துட்டாரு, ஏன் லக்ஷ்மணன். அவரு ஆசையா பாக்குற மாதிரி சௌதாமணி உங்களை ஆசையா பார்த்ததை நாங்க பார்க்கவே இல்ல. சரி சரி, லக்ஷ்மணன் சூர்பனகையோட காட்சியை ஆரம்பிக்கலாம். முதல் பார்வையிலேயே நான் உங்களை பார்த்ததும் மயங்கிட்டேன். இந்த திடமான தேகம், மயக்கிற புன்னகை, நான் உங்களை பார்த்ததும் முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் என்னோட பிராணநாதர்னு. தேவி, அதுக்கு சாத்தியம் இல்ல. நான் ஏற்கனவே திருமணமானவன். என் மனைவி ஊர்மிளா மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன். என்னை விட்டுட்டு போயிடு. நான் இதோ வந்துட்டேன். குருஜி, இது வெறும் நடிப்பு மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, காதல் லீலை நடந்துகிட்டு இருக்கு. ஏய், காதல் லீலை இல்லடா, ராமலீலா. ஆனா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. தேவி, மாற்றான் பெண்ணை தொடர்றதே நான் பாவம் நினைக்கிறவன். ரொம்ப சரியா சொன்னீங்க லக்ஷ்மணரே. ஆனா நீங்க தான் இனிமே என்னோட வாழ்க்கையே, உயிர் மூச்சும், என்னோட கனவு நாயகனும் நீங்க தான். நான் என்ன முழுமையா உங்ககிட்ட என்னையே சமர்ப்பிச்சுக்கிறேன். நான் இன்னையில இருந்து உங்களுக்காக மட்டும்தான் நடனம் ஆடுவேன். ஆனா சூர்பனகை நர்த்தகி இல்லையே. ஏன், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சூர்பனகையோட பாதுகாவலரா? சூர்பனகங்கிறவ ஒரு ராட்சச பிறவி. இது பாரு சௌதாமணி, நீ கதாபாத்திரத்தோட எல்லையை மீறக்கூடாது. குறுக்க வரக்கூடாதுன்னு சொன்னல. சரி, கையை நீட்டுங்க நீட்டுங்க. சௌதாமினி, ரொம்ப அற்புதம், பிரமாதமா நடிக்கிறீங்க. உங்களோட பாவனையால சூர்பனகைக்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்திருக்கீங்க. போதும், நீங்க இதே மாதிரி பயிற்சி பண்ணிட்டே இருங்க. என்ன வீரனே, உங்களுக்கு என்னுடைய அழகு ரூபம் பிடிக்கலையா? தேவி, உங்களோட அழகு பிரம்மச்சாரி விரதத்தையே கலைக்கக்கூடியது. சிலை கூட உங்களோட அழக பார்த்தா மதிமயங்கி போய் அதுக்கு தானாவே உயிர் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் தேவி, எனக்கு உங்க மேல விருப்பமே இல்லை. ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதம். உங்க ரெண்டு பேருடைய நடிப்பை பாராட்டியே ஆகணும். ஆஹா, சீதாதேவி அனுமாருடைய காட்சியை அரங்கேற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சரிங்க குருவே, நான் போய் கதை எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க. அப்புறம் மகாராணியையும் கூட்டிட்டு வாங்க. அட்டக்கத்தியால இல்ல, உண்மையான வாளால தான் ராமலீலாவுல மகாராஜா மேல தாக்குதல் நடக்க போகுது. ஆரம்பமாகட்டும். குருஜி பாத்தீங்களா, இவன் இருக்கான்ல, இவன் அனுமானோட அற்புதமான சந்ததிய சேர்ந்தவன் கிடையாது. இவனுக்கெல்லாம் வானரனோட கதாபாத்திரம் தான் சரியா இருக்கும். சரி சரி, அமைதியா இருங்க. ஆரம்பமாகட்டும். இந்த முறை ஒழுங்கா பண்ணுங்க. யார் நீங்க? இந்த வனத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பகவான் ஸ்ரீராமருடைய தூதுவன். அவரோட தகவலை தாங்கி வந்திருக்கு. ஸ்ரீராம். ஆனா நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? என் கண்களை உத்து பாருங்க தேவி. உங்களுக்கு தெரியறதெல்லாம் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் ஸ்ரீராமரா மட்டும்தான் இருக்கும். ஸ்ரீராமர் என்னோட ஒவ்வொரு அணுக்கள்லயும் இருக்காரு. அற்புதமான மனித அவதாரம், மரியாதைக்குரிய புருஷோத்தமன், தர்மத்தை நிலைநாட்டும் சக்கரவர்த்தியின் சேவகன் நான். இருந்தாலும் எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு.
ஒருவேளை நீங்க உண்மையாவே என்னோட ஸ்ரீராமரோட தூதரா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. கண்டிப்பா தேவியாரே, நான் வரும்போதே பகவான் ஸ்ரீராமரோட மோதிரத்தையும் கொண்டு வந்திருக்கேன். எங்க காட்டுங்க. இதோ தருகிறேன். இந்த நீங்க எப்படிங்க வந்தீங்க? முட்டாள், நான் ராமலீலா நாடகம் பண்ண வந்திருக்கேன். உனக்கு இது கூடவா புரியல? என்ன அந்த துஷ்ட ராவணன் கடத்திட்டு வந்திருக்கான். ஆனா அந்த துஷ்ட ராவணன் சீதா தேவி தானே கடத்திட்டு வந்தான். உனக்கு தாரகை மாதிரி தெரியுதா? நான் தான் சீதா தேவி. ஆனா சீதா தேவியா மகாராணி சின்ன தேவி தானே நடிச்சாங்க. நானும் சீதா தேவி தான். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் முடிவெடுத்திருக்கோம். சீதா தேவி கதாபாத்திரத்துல நாங்க 2 பேரும் பாதி பாதியா நடிக்க போறோம். இருந்தாலும் சின்ன மகாராணி இல்ல சந்தோஷம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் பாதி இன்னொருத்தர் பாதின்னு பண்ணா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, பார்வையாளர்களுக்கும் தான். கொஞ்ச நேரம் தான் அந்த பிரச்சனை இருக்கும். அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அதுவே எல்லாருக்கும் பழகி போயிடும். சரி ராமகிருஷ்ணா, நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கலாம். சரிங்க தேவி. சரி, கூறுங்கள் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணன் இல்ல, ஹனுமான். சொல்லு அனுமனே, நீதான் ஸ்ரீ ராமரோட தூதுவன் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உங்களை நம்ப வைக்கதான் பகவான் ஸ்ரீ ராமருடைய மோதிரத்தை கொண்டு வந்திருக்கேன். மோதிரமா? ராமகிருஷ்ணா, மோதிரம். மகாராணியரே, அடுத்த வசனத்தை மறந்துடாதீங்க. ராமகிருஷ்ணா, நடுவுல எதுவும் பேசாத. மன்னிக்கணும். மோதிரம், என் சுவாமியோட மோதிரம். நான் பகவான் ஸ்ரீ ராமருடைய தூதுவன் தானே. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இல்லையா? ஆமா ராமகிருஷ்ணா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதே மாதிரி நீங்க பெரிய மகாராணியையும் நம்ப வைங்க. இந்த மோதிரம் நிச்சயமா பகவான் ஸ்ரீராமருடைய தான். இந்த காட்சி இதோட முடிவடைந்தது. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். இப்ப நாம ராவணன் விபீஷணனோட காட்சியை பார்க்க போறோம். வாங்க, கனிமணியையும் கூட்டிட்டு வாங்க. நாம 2 பேரும் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. சொல்லு. மகாராஜா ராவணனுக்கு அடே முட்டாள், இந்த காட்சியில ராவண மகாராஜாவை பாராட்ட கூடாது, திட்டிக்கிட்டே இருக்கணும். தப்பே இல்ல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால உங்க மனசுல என்னெல்லாம் பாரம் இருக்கோ அது எல்லாத்தையும் இப்ப கொட்டி தீத்துருங்க. உங்களோட ஆக்ரோஷத்தையும் வேதனையையும் வார்த்தைகளா மாத்தி பயன்படுத்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. எங்களுக்குள்ள அந்த துணிவு இருக்கு. நாங்க வசனங்களை தீயா பேசுவோம் பாருங்க. உளுந்து விட்டு எரிங்க. ஆனா நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கொடுத்த வசனத்தை பேசுறவன் மட்டும் நடிகன் இல்ல, வாடகைக்கு வாங்காம சொந்த வசனங்கள் பேசுறவன் தான் மகா நடிகன். அப்படின்னா உங்க குருதேவர் தான் ராவணன் நினைச்சுக்கோங்க. நினைக்கிறது என்ன? அவர்தான் உண்மையான ராவணனாச்சே. அது உண்மைதானே. உங்க குருதேவர் மேல உங்களுக்கு என்னெல்லாம் அபிப்பிராயம் இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில கொட்டிடுங்க. அதெல்லாம் உங்க சொந்த வசனம் தானே. உங்களை யார் என்ன கேட்ட போறாங்க? இப்ப சொல்லுங்க, இப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா? நான் தான் லங்கேஸ்வரன். மாவீரன் ராவணன், மாவீரன், மகா சக்தி, காலன், 10 தலைகள் கொண்ட சூரன் இந்த ராவணன். என்ன பெரிய வீரர் நீங்க! ஏழைங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறவர் தானே. உங்க பதவியை பயன்படுத்திக்கிட்டு அப்பாவி பொதுமக்களை நீங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுல வீர சூரன் பேச்சு வேற பேசுறீங்க. உங்களை நீங்களே ஒரு பெரிய ஞானின்னு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒட்டுமொத்த நாட்டையே நம்ப வச்சுட்டீங்களே. நீங்க தான் மிகப்பெரிய உத்தமரான பண்டிதர்னு. ஆனா மத்தவங்களுக்கு தெரியாம ஏற்கனவே கல்யாணம் நடந்து இருந்தாலும் ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கீங்க. உங்களை நினைச்சு உங்களுக்கு வெட்கமாயிடுச்சு. மறந்து விட்டு பேசுகிறீர்களா? என்னை விட பலசாலி இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை. என்னத்த பெரிய பலசாலி? நீங்க பண்ற நாச வேலையால இந்த லங்கா நகரமே அழிய போகுது. இங்க இருக்கிற மக்கள் மாண்டு மடிய போறாங்க. மகா வீரர் இல்ல, மகா கொடுமைக்காரர் தான் இவரை சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் இவர் ஒருத்தரோட மனம் போன போக்குல நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க திருந்தலனா பகவான் ஸ்ரீ ராமரோட கையால நீங்க அப்படியே அழிஞ்சு போயிடுவீங்க.
பயமுடுங்க முட்டாளுங்களா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க 2 பேரையும் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இத பாருங்க, இதுல என்ன வசனங்கள் எழுதி இருக்கோ அத மட்டும் சொல்லுங்க. சரியா போயிட்டு இருக்கு, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல போனா ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. சரிங்க பெரியவரே, இல்ல இயக்குனரே. போதுமா? திருப்தியா? சிரிச்சாச்சா? அப்பாவிகளை கொடுமைப்படுத்துற மகா பாவி. எங்களை பட்டினி போட்டுட்டு நீ மட்டும் 3 வேளை மூக்கு பிடிக்க நல்லா கொட்டிக்கிறியே. எல்லாரும் கண்ணு முன்னாடியும் ஒட்டுமொத்த உலகத்தையே கொள்ளையடிக்கிற திருட்டு பயலே. நிறுத்துங்கள். உங்கள் உளறலை இத்துடன் நிறுத்துங்கள். ஏன் நிறுத்தன குருஜி? இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கே. சொல்லட்டுமா? போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நாங்க கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். ஒழுங்கு மரியாதையா சீதா தேவியே ராமர்கிட்டயே ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படியும் நீங்க மாறலனா இந்த உலகத்துல நீங்க நிச்சயமா அழிய போறது நிச்சயம். எப்படி தெரியுமா? இப்படி மண்ணோட மண்ணா நீங்க கரைஞ்சு போயிடுவீங்க. ஆரம்பத்திலேயே இந்த வசனத்தை சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானடா முட்டாளுங்களா. என்ன எதுக்காகடா இவ்வளவு அவமானப்படுத்துனீங்க? சொல்லிருந்தா நான் சீதா தேவியை அப்பவே விட்டுருப்பேன்ல. சரி போகட்டும், விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சீதா தேவியை விடுதலை பண்ணிடுறேன். குறுக்க பேசக்கூடாது. கைய முன்னாடி நீட்டுங்க. முன்னாடி நீட்டுங்க. என்ன என்ன நீங்க என்ன வசனங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை ராவணன் சீதையை விடுதலை பண்ணிட்டா அப்புறம் ராமாயணம் எங்க இருந்து உருவாகும்? அவங்க என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவமானப்படுத்தினா ராமாயணத்தையே மாத்திருவியா? போங்க, போய் உங்க வசனங்களை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.